ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து க்ரீக் கர்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் வந்துட்டு ஃப்ளேவர்டை எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து க்ரீக் கர்ட் அப்படின்றது என்ன, ஒன்றுமே இல்லைங்க. நார்மலாக நம்மளோட கர்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியாக சாப்பிட போகிறோம். அதுதான் வந்து க்ரீக் யோகர்ட் அப்படின்றது. அந்த எக்ஸஸ் வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா அதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் லாஸ் பீரியடில் அது நமக்கு வந்து தேவை கிடையாது. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது நம்மளோட போனுக்கு, மசில்ஸ்க்கு, ஸ்கின்னுக்கு, நம்மளோட பிளட்டுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஹேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக வந்து எதோவில் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னா ப்ரோபயாட்டிக்ஸில் தான் வந்து இது ஃபுல்லாக வந்து மேக் பண்ணக்கூடியது. இதை வந்து நம்ம சாப்பிடும்போது இதில் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து கூட்டுது. நமக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸாக வச்சுருக்கு. அதே மாதிரி நமக்கு ஏதாவது வந்து டயரியா ப்ராப்ளமோ இல்லை வயிற்றில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டயட்டில் இருக்கும்போது அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நமக்கு ப்ரோட்டீன் வந்து டெஃபிஷியன்சி ஒரு சில நேரத்தில் ஏற்படும். அதை வந்துட்டு இது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்குது. வாங்க ப்ரிப்ரேஷன் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போது க்ரீக் கர்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கு நார்மலாக நான் வந்துட்டு பாலை வந்து உர வச்சுருக்கேன். இப்போ வந்து தயிர் வந்து ரெடியாக இருக்குது. நார்மலாக நீங்கள் எப்படி வந்து பாலில் தயிர் விட்டு உர வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து தயிர் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு க்ரீக் கர்ட் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து இப்படி ஆழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த துணி ஒன்று, இது மாதிரி ஒரு துணி வந்து எப்போதுமே சுத்தமாக வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கட்டுறதுக்கு ஒரு கயிறு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த துணியை இந்த பாத்திரத்தில் கட்ட போகிறோம். இப்படி வந்து போட்டுட்டு நீங்கள் தயிர் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் இப்படி ஆழமாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கயிறு வச்சு அந்த பாத்திரத்தோடு அந்த துணியை வந்து நல்லா கட்டிடுங்க. நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது உறைஞ்சிருக்க அந்த தயிரை வந்துட்டு இதில் அப்படியே மெல்ல ஊற்றிக்கோங்க. இப்போது தயிரை வந்து இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours இது வந்து மினிமம் வந்து இந்த மாதிரி வந்து கட்டி இருக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து நீங்கள் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கட்டினதோடு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கட்டி வைக்கிறதுனால இந்த தயிரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து இந்த பாத்திரத்தில் வந்து சேர்ந்துடும். இது வந்து நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான், தயிர் வந்து நல்லா வடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு இதை நைட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால எடுத்து நைட்டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், இப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து காலையில் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வடிஞ்சு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக வந்து துணியிலேருந்து எடுத்து வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு கர்டை வந்துட்டு வேறு ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிட்டேன். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இதில் எப்படி வடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து எக்ஸஸாக இருக்க எல்லா வாட்டரும் வந்து இந்த மாதிரி வந்து வடிஞ்சிரும். இப்போ வந்துட்டு நார்மலாக க்ரீக் கர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து நார்மலாக க்ரீக் கர்ட் அப்படின்றது வந்து இதுதான். இது வந்துட்டு நீங்கள் ஸ்மூத்தி செய்யும் போது இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஏதாவது சாப்பாடு செய்யும் போது அதில் வந்து ஏதாவது கிரேவி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இது வந்து சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா லெஸி மாதிரி சால்ட் மட்டும் போட்டு சுகர் ஆட் பண்ணாமல் அடித்து மிக்சியில் அடித்து கூட சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்டாக வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை மட்டும் உங்களுக்கு வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு மாற்றி காட்டுறேன். இப்போ வந்துட்டு கர்டை வந்துட்டு ஃப்ளேவர்
ஃப்ளேவர்ட் கர்டாக மாற்றுறதுக்கு நான் வந்து ப்ளூபெர்ரி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ப்ளூபெர்ரிஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸ்ட்ராபெர்ரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா பெர்ரிஸில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இது கூட ஃப்ரூட் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. பெர்ரிஸ் வந்துட்டு ஓகே, ஆனால் ஃப்ரூட் வந்து வேண்டாம். ஹேண்ட் ஃபுல்லாக வந்து ப்ளூபெர்ரி எடுத்து அதை நான் வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன். இதோட கலர் பாருங்களேன், அப்படியே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த கலர் வந்து இந்த கலர் தான் வந்துட்டு நம்ம கேர்டையே வந்து அவ்வளோ ஒரு அழகாக மாற்றிடும். இப்போ இதை வந்து எப்படி இதில் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இது வந்து ஃபுல்லாக அடிக்கணும் அப்படின்னு இல்லை, நல்லா லைட்டாக ஒரு 2 ஓட்டு ஓட்டினீங்கனாலே இந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்துட்டு கேர்டில் வந்துட்டு இந்த பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா வந்துட்டு அதில் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணுன்றதுக்காக. அவ்வளோதான், இந்த கேர்டில் என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் கேர்டோட. அவ்வளோதான், சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். பார்க்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ஒரு ஃபீல் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளேவர்டு க்ரீக் யோகர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், அதில் வந்து அந்த வயலட் கலர் வந்து அந்த கேர்டில் வந்துட்டு அப்படியே வந்து உள்ளே அப்படியே தெரியுது. இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை லஞ்சாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா டின்னர் டைமில் எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்நாக் டைமில் கூட இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளேவர்டு க்ரீக் யோகர்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்பவே வந்து நம்மளோட அந்த ஸ்நாக் டைமை வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும், அந்த எல்லா நாளும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஒரு 10 டேஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக இருப்போம், ஒரு நாள் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஸ்நாக் டைமில் வந்துட்டு இதை நம்ம சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் டின்னரில் வந்து நீங்கள் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் ரிச் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபேட் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடச்சிருன்றதுனால இதை நீங்கள் டின்னராக கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான், இப்போ வந்துட்டு இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் விட்டதுனால அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஏதோ ஒன்று வந்து நம்ம சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அப்புறமா நம்மளோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.